வணக்கம் நண்பர்களே. லக்னத்தில் ராகு ராகு பகவான் லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுப்பார்? அது ஜாதகருக்கு நல்லதா கெடுதலா? என்ன மாதிரியான பலாபலன்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அப்புறம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசும். இப்போ இந்த லக்னம்னா ஜாதகர். அந்த லக்னத்திலேயே யோகக்காரகன் போகக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்களே சொல்லிடலாம். சுயநலம் அதிகம் உடையவர்கள்னு சொல்லலாம். எதையுமே பெருசாக யோசிக்கக்கூடிய நபராக, பிரம்மாண்ட சிந்தனை உள்ள நபராக இருப்பார். எந்த விஷயமா இருந்தாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக யோசிப்பார், பெருசாக செய்யணும் நினைப்பார் அந்த ஜாதகர். அதே போல் லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகருக்கு கற்பனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது சீக்கிரம் பெரிய ஆள் ஆகிடணும், சீக்கிரம் செட்டில் ஆகிடணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். பிரம்மாண்ட யோசனைகள், மாறுபட்ட சிந்தனைகள், இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் சுதந்திரமாக செயல்பட விரும்புவார் அந்த ஜாதகர். அசைவ உணவுகள், அதாவது நான்வெஜ்ஜை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதே போல் அந்த லக்னத்திலே ராகு இருந்துச்சுன்னா மற்றவங்களை பற்றி அதிகமாக கவலைப்பட மாட்டார், தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பார். அதாவது தன்னோட காரியத்திலே கண்ணா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவன் காரியத்திலே கண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரோட காரியத்திலே கண்ணா இருப்பார். மற்றவங்களை பற்றி நினச்சி பார்க்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அதே போல் இந்த லக்னத்தில் ராகு இருந்தால் இளமையில் சில பேருக்கு வறுமையை கொடுத்துரும். பிற்காலத்தில் முன்னேறி வருவாங்க. இவர் எப்படியாவது அது எந்த வழியிலையாவது முன்னேறி வந்துடுவார் அந்த ஜாதகர். அது நல்ல வழியும் கெட்ட வழியும் அது அடுத்த விஷயம். அதிகமாக குறுக்கு வழியில் மேலே வரணும்னு நினைப்பாங்க. எப்படியாவது டெவலப் ஆகிடணும், எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த ஜாதகர் இருக்குது. அதாவது கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்காது அந்த ஜாதகருக்கு. சுதந்திரமாக செயல்படணும்னு நினைப்பார். அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. எதையுமே ரொம்ப ஆழ்ந்து சிந்திப்பார், ஆழ்ந்து யோசனை பண்ணுவார். இன்றைக்கி மட்டும் நம்ம யோசிக்க மாட்டார். இன்னும் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்குங்கிறத முதல்கொண்டு அந்த ஜாதகர் யோசிக்கக்கூடிய நபராக இருப்பார். அதே போல் இந்த லக்னத்தில் ராகு இருந்துச்சுன்னா பந்தாவாக இருப்பார். சிம்பிளாக இருக்க தெரியாது அந்த ஜாதகருக்கு. லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகரோட தலை பெருசாக இருக்கும், அகலமான முகம் இருக்கும், தலை பெருசாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு. அந்த ஜாதகருக்கு எதையுமே போதும், திருப்தி அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. எதையுமே இன்னும் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார். அதேமாதிரி லக்னத்தில் ராகு இருந்தால் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுத்துரும். அதில் லக்னத்தில் ராகு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடத்துல கேது போயிடும். ராகு கேது தோஷமாக அது செயல்படும். திருமணம், தாமத திருமணம் அல்லது திருமணம் ஆகியும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவார். மாறுபட்ட சிந்தனை, கருத்து வேறுபாடு. ஒரு டிபேட் வச்சிங்கன்னா இவரை ஜெயிக்க முடியாது. இவர் நல்லா பேசுவார், நல்லா தர்க்கம் ஆர்கியூ பண்ணுவார், வாக்குவாதம் செய்வார். இவரை பேச்சில் ஜெயிக்க முடியாது. ஏதாவது பேசி அடுத்தவங்களை கவுத்துருவார். அதே மாதிரி அடுத்தவர்களை கவரக்கூடிய அந்த தோற்றமும் பேச்சும் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். பொய் சொல்கிறதுல கெட்டிக்காராக இருப்பார் அந்த ஜாதகர். சர்வசாதாரணமாக பொய்யை உண்மை மாதிரி சொல்லுவார். இந்த லக்னத்திலே ராகு இருந்துச்சுன்னா இந்த கேளிக்கைகள், இது மாதிரி விஷயங்களில் அதிக நாட்டம் ஈடுபாடும் இருக்கும். அதாவது ஜாலியாக இருக்கணும், ஊர் சுற்றணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற நினப்பு அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். இதே போல் இந்த லக்னத்திலே ராகு இருந்துச்சுன்னா அவர் எதையுமே இதோட முடியுது, இதோட போதும் அப்படின்ற நிலைக்கு வரமாட்டாங்க. இன்னும் வேணும், இன்னும் நம்ம பெரிய ஆள் ஆகணும், இன்னும் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த போதும் என்ற மனசே அந்த ஜாதகருக்கு வரவே வராது. நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள்
என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமண அசோசியேஷன். நன்றி, வணக்கம்.